அவருடைய 23-24 வாசிக்கலாம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அல்லேலூயா புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. நல்லா சொல்லுங்க, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அப்ப நம்ம ஏதோ ஒரு மனுஷனை தரித்து கொள்ள வேண்டி இருக்குது. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். உமேஷாய் இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்ம இந்த பழைய மனுஷனை களைந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ளணும் என்று பைபிள் நமக்கு சொல்லுது. இதை நீங்க புரிந்து கொண்டாதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். வாசிக்கிறேன் பாருங்க, நானே வாசிக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. நமக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? நமக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி இருக்குதுன்னா, எல்லா ஆவியும் நம்மளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எல்லா ஆவியும் நமக்குள்ள வந்து போயிட்டு தான் இருந்திருக்கு. சண்டையின் ஆவி, கலகத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, பொய்யின் ஆவி, அவன் எல்லா உலகத்துல என்னென்ன ஆவி உண்டு, துர்குணத்தினுள் உண்டான எல்லா ஆவியும் நமக்குள்ள இருக்கும். ஆனா கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே நம்ம உள்ளான ஆமென், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும். உங்க உள்ளத்துல புதிதான ஆவி, பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்க பழைய மனுஷனை ஆமென் உங்களுக்குள்ள இருந்து நீங்க என்ன செய்ய முடியாது? களைந்து போட முடியாது. நீங்களே உங்க பழைய மனுஷனை என்ன செய்ய முடியாது? நீங்க உருவாக்குன உங்க பழைய மனுஷனை நீங்க அனுமதி கொடுத்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சகல குணங்களை, இச்சையை கூட நீங்க என்ன செய்ய முடியாது? ஜெயிக்கவே முடியாது. இச்சையை கூட நீங்க ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாம என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. இச்சையை நீங்க வெறுக்கணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும் இது வேண்டான்னு. அப்போதான் இச்சையின் ஆவியை ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மகிட்ட இருந்து வெளியேற்றுவார். ஆகையினால இப்படிதான் ஆண்டவர் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட. நல்ல கவனிங்க, நம்ம இப்ப இருக்கிற சாயல் என்ன சாயல்? நம்முடைய தாயின் தகப்பனுடைய ஆமென் கருவில உருவாகினதுனால அவர்களுடைய சாயல் தான் பாவ சாயல், இந்த உலகத்துள்ள சாயல். இதுதான் நமக்குள்ள இருக்கும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்து நம்முடைய உள்ளத்துல புதிதான ஆவியாக பெற்றுக்கொண்ட பிறகு நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவுடைய புதிய சாயலை நம்ம என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புதிய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. இந்த வசனம் என்பது இது அடிப்படையில ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அந்த மனுஷன் முதலாவது அவனுடைய வஸ்திரத்தை கழட்ட வேண்டியது இருக்கிறது. எப்படி ஒரு திருமணத்திற்கோ ஒரு நல்ல காரியங்களுக்கு போகும் பொழுது வஸ்திரத்தை மாற்றுகிற பழக்கம் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துக்கு இருக்கிறதோ, அதே போல ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய முதல் கலாச்சாரமே பழைய மனுஷனை நம்ம உரிந்து போட வேண்டும். உள்ளத்துல புதிதான ஆவியை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த புதிய சாயலை, அவருடைய சாயலை நம்ம பெற்று புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். புது சிருஷ்டியை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய அனாதி தீர்மானமாக இருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம இந்த புதிய சிருஷ்டியை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோமா? புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோமா? பழைய சட்டை மேலேயே புதிய சட்டையை போடுற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது? வேலைக்கு போயிட்டு வரோம், அந்த வழுக்கு வஸ்திரம், ஒரே வேர்வை வாசனை, இதன் மத்தியில கல்யாணத்துக்கு போகும்போது அது மேலே வேற சட்டையை போட்டு நல்ல சட்டையை பட்டு சட்டையை போட்டு போக மாட்டோம். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பழைய மனுஷன் உள்ள இருக்கான், புதிய மனுஷனும் பழைய மனுஷன் ரெண்டு மனுஷனும் சேர்ந்து தான் என்ன செய்யறோம்? சபைக்குள்ள வந்து ஆவியில நிரம்புறோம். சர்ச்சுக்கு வந்தா புதிய மனுஷன், வீட்டுக்கு போனா பழைய மனுஷன். சர்ச்சுக்கு வந்தா புது சட்டை, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பழைய சட்டை. எப்படி மாத்துறோமோ அப்படிதான் இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாறிட்டு இருக்குது. வீட்டுக்கு போன உடனே நல்ல வஸ்திரங்களை கழட்டி போடுறது மாதிரி ஆவிக்குரிய காரியங்களை சபையிலேருந்து போய் வீட்டுக்கு போனோடனே கழட்டி வச்சிடுறோம். பழைய மனுஷன் நமக்குள்ள என்ன வச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருது? அந்த ஷவுட்டிங்கு, அந்த பார்வை எல்லாமே நம்முடைய பழைய மனுஷனுக்கு உண்டான குணங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. மேல 22வது வசனத்தை வாசிங்க.
அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நல்ல கவனிங்க, கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடணும். அல்லேலூயா. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பழைய மனுஷன் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற மனுஷன். பழைய மனுஷன் ஆவிக்குரிய தன்மையை கெடுக்கிற மனுஷன். கொஞ்சம் புளித்தமா பிசைந்த முழு சுத்தமான மாவையும் உப்பு பண்ணும். அதே போல பழைய மனுஷன் நம்ம வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் என்னதான் அபிஷேகத்துக்குள்ள அரை மணி நேரம் மூழ்கிட்டு போனாலும், ஆண்டவருடைய பிரசன்னத்துல பரிசுத்தத்துல நம்ம போனாலும், வீட்டுக்குள்ள போன உடனே நம்முடைய பழைய மனுஷன் திரும்புகிறான். பழைய மனுஷன் நமக்குள்ள திரும்பும் பொழுது நம்முடைய இங்க பெற்றுக்கொண்டதெல்லாம் அப்படியே ஒரு பக்கமா அமைதலா மாறிடுது. அப்ப அன்னையிலிருந்து மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிற வரைக்கும் அதே பழைய மனுஷன், பழைய பார்வை, பழைய சண்டை, பழைய வைராக்கியம், இப்படிதான் நமக்குள்ள இப்ப செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. நீங்க எத்தனை பேர் உங்க கம்பெனில விசுவாசிகளை போல நடந்து கொள்கிறீர்கள்? எத்தனை பேர் ஜெபிக்கிற பிள்ளைகளை போல நடந்து கொள்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆவிக்குரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, இதன்படிதான் நம்ம வாழணும்னு எத்தனை பேர் உங்களுடைய நாவுகளை நீங்கள் காத்து கொள்ளுகிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாமல் காத்து கொள்ளுகிறீர்கள்? எத்தனை பேர் உங்க சிந்தையை நீங்கள் காத்து கொள்ளுகிறீர்கள்? பார்த்தீங்கன்னா, இந்த அலைகளில அடிபடுகிற தண்ணீரை போலதான் நம்முடைய மனசு ஒவ்வொரு நாளும் பார்க்கறதுலாம் அழகா அடிபடுது. கண்ணு பார்க்கறது மேல அடிபடுது, காது கேட்கறது மேல அடிபடுது, உலக மனுஷன் சொல்றதெல்லாம் கேட்டு அதன் வழியில சிரிச்சு மகிழ்கிறோம். துன்மார்க்கன் சொல்லக்கூடிய கதைகளை கேட்டு மகிழ்கிறோம். இப்படிதான் நம்முடைய பழைய மனுஷன்தான் அந்த பழைய உலகத்தில் இருக்கிற மனுஷன் சொல்லக்கூடியதை கேட்க முடியும். எத்தனை பேர் உலக கதையை சொல்லும் பொழுது விலகுறோம்? சினிமா கதையை சொல்லும் போது எத்தனை பேர் விலகுறோம்? மற்றவங்க குடும்ப கதையை பேசும்பொழுது எத்தனை பேர் விலகுறோம்? எல்லாம் அழுக்கான இச்சைகளான கதைகளை குறித்து, ஸ்டோரிகளை குறித்து, அவங்க பார்த்த காட்சிகளை குறித்து உங்ககிட்ட சொல்லும் பொழுது எத்தனை பேர் அதை கேட்குறோம், எத்தனை பேர் விலகுறோம் அப்படின்னு பார்த்தா 89%, 90% மக்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பரிசுத்தமாக இருப்போம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உண்மையாக இருப்போம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வசனம் உங்களுக்குள்ள நிற்கும். திங்கக்கிழமை கம்பெனிக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஆஃபீஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் சண்டே வரக்கூடிய புதிய சிருஷ்டி. சண்டே மட்டும்தான். அப்போ 6 நாளும் உங்கள் பழைய மனுஷனுக்கு நீங்கள் வேலை கொடுக்கும் பொழுது பழைய மனுஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறான். டெய்லி பழைய மனுஷன் பவர்ஃபுல்லாக இருக்கிறான். இப்போ நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள். உங்களுக்குள்ளே எவ்வளோ நேரம் பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இங்கே இருக்கிற யாருக்குள்ளேயாவது ஜென்ம சுபாவம் கிளறிச்சு, பழைய மனுஷன் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம யார்கிட்டையாவது என்ன செய்வாங்க? அவங்க பழைய மனுஷன் வந்தாச்சுன்னா கோபம் வரும், சண்டை வரும், உங்களை குறித்து ஏதாவது உங்களுடைய குறைகளை குறித்து பேசுவாங்க. அப்போ உங்களுக்குள்ள உண்மையிலே பழைய மனுஷன் வெளிப்படுதா இல்லை ஆவிக்குரிய மனுஷன் வெளிப்படுறானா என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இப்படி தான் நம்மளை செக் பண்ணணும். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பழைய மனுஷனை களைஞ்சு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறோம் நம்ம. அவர் நமக்குள்ள வந்து தங்குகிறார், அவர் நம்மளை உருவாக்குகிறார். அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருக்கும்படியாக நம்மளை ஆண்டவர் சரி பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை ரோமர் 6:6 வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, நல்ல கவனிங்க, நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. ஆமென். உலகத்துக்கு யாரெல்லாம் ஊழியம் செய்யறாங்களோ, உலகத்துக்கு ஏற்றாறு போல, மனுஷர்களுக்கு ஏற்றாறு போல, பாவம் செய்யறவனுக்கு பரவாயில்லப்பா, அப்புறம் பொறுமையா திருந்திக்கும் இப்படின்னு ஜால்ரா போடுற ஊழியம், நமக்குள்ள மனம் திரும்பாம மற்றவங்களை திருத்த நினைக்கக்கூடியது, இதெல்லாம் பாவத்துக்கு ஊழியம் செய்கிற ஊழியம். அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது,
நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம பழைய மனுஷனை கெட்டி தொங்க விட்டுறணும். எங்க தொங்க விட்டுறணும்? சிலுவையில. எப்படி பவுல தொழுமரத்துல என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க கட்டி தொங்க விட்டாங்க. அதே மாதிரி நம்ம பழைய சவுலுக்கு ஏற்கனவே அவருக்குள்ள சவுலுடைய குணம் நிறைய இருந்ததுனால தொங்க விட்டாங்க. கொஞ்சம் பழைய குணம் என்ன செஞ்சிருக்கும்? பழைய மனுஷன் இருந்திருக்கும். காரணம் இல்லாம அதுக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கும். ஏன்னா காரணம் இல்லாம என்ன செய்ய முடியாது? தொங்க விட்டுருக்க முடியாது. அப்போ சவுலுடைய குணம் கொஞ்சம் இருந்திருக்கும். அப்போ அதனால ஆண்டவர் என்ன செஞ்சு அதை அனுமதிச்சிருப்பாரு. இப்போ உங்களையும் என்னையும் என்ன செய்யணும்? நீங்க தான் சிலுவையில் என்ன செய்யணும்? உங்களுடைய குணத்தை அறையணும். உங்க பழைய மனுஷனை சிலுவையில் அறையணும். உங்க பழைய பாவத்தை சிலுவையில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்துடணும். இனி நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன செய்யணும்? ஆண்டோட சரண்டர் ஆயிடணும். இப்படி நீங்க உங்களுடைய இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. நல்ல கவனிக்கும். பாவ சரீரம் ஒளிந்து போகணும் அப்படின்னா ஏன் ஒழிய மாட்டுக்கு? திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள பழைய மனுஷனே வரான். திரும்ப திரும்ப கோபம் வந்தாச்சுன்னா பழைய ஆர்கே டானியலா மாறிடும். ஆனா பழைய மனுஷனா ஏன் திரும்ப அது வருது அப்படின்னா நீங்க என்ன செய்யல? உங்க பழைய மனுஷனை ஒழிக்கல, பழைய பாவத்தை ஒழிக்கல. நீங்க என்ன சொல்ல? பழைய பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டது. ஆமென். இது வந்து ஒரு மிஷின் மாதிரி. பழைய மனுஷன் ஒரு மிஷின். இது பாவத்தை உருவாக்கிட்டே தான் இருக்கும். என்ன செஞ்சுட்டு இருக்கும்? பழைய மனுஷன் என்ன செய்வான்? பாவத்தை உருவாக்கிட்டு இருப்பான். அப்ப நீங்க பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு மறுபடியும் பாவத்தை செஞ்சுட்டே இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பழைய மனுஷனை சிலுவையில தொங்க விடல. இதுதான் காரணம். பழைய மனுஷனை நம்ம சிலுவையில அரைஞ்சிட்டோம்னா அது செத்து போயிடும். அப்போ அதுக்கு பிறகு அந்த செத்து போன அந்த பழைய மனுஷனால உங்களை வச்சு புது பாவங்களை என்னப்படுத்த முடியாது, செயல்படுத்த முடியாது. இப்ப பாவங்களை செய்யறதுக்கு இது வந்து மண்ணிலிருந்து எடுத்த சரீரத்தினால எண்ணத்தை போட்டாலும் முளைச்சிரும். எண்ணத்தை போட்டாலும் என்ன செஞ்சிடும்? எண்ணத்தை போட்டாலும் என்ன செஞ்ச சரீரம் சாகலைன்னா எந்த பாவத்தை பிசாசு நமக்குள்ள போட்டாலும் நமக்குள்ள என்ன செஞ்சிடும்? இது ஏன்னா இது மண்ணில இருந்து வந்ததுனால மண்ணில் எந்த விதையை போட்டாலும் என்ன செஞ்சிடும்? முளைச்சிரும். அதனால இந்த சரீரம் மண்ணில இருந்து வந்தனால பாவ சரீரம். இந்த பாவ சரீரத்தை சிலுவையில் என்ன செய்யணும்? நீங்க அரைஞ்சி அதுல இருந்து நீங்க வெளியே வந்தாதான் பாவங்கள் செய்யாதபடிக்கு இந்த சரீரம் ஆண்டோடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட புது சிருஷ்டியாக நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். அல்லேலூயா. இப்ப நிறைய காரியத்தை நம்ம வேண்டான்னு விட்ட விஷயம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 2-3 தான் இருக்கும். ஆனா விட வேண்டியது எத்தனை இருக்கும்? சும்மா சொல்லுங்களேன், எத்தனை இருக்கும்? கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு மாதிரி. விற்றது கையளவு, விடாதது உலக அளவு. உலக அளவு இருக்குது. இப்ப இதெல்லாம் தவறுன்னு நமக்கு தெரியாதனாலதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? திரும்ப திரும்ப இதை செய்யறோம். இதெல்லாம் பாவம் நமக்கு தெரியாதனால திரும்ப திரும்ப செய்யறோம். அதனால இந்த பழைய மனுஷனை சிலுவையில் அறையலைன்னா புதிய புதிய பாவங்களை இதை முளைத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதனால நம்ம பழைய மனுஷனை என்ன செய்யணும்? நீங்க எப்படி சிலுவையில் அறையிறது? எப்படி அறையிறது சொல்லுங்க பாபு பிரதர். பழைய மனுஷனை, உங்களுக்கு தான் நிறைய அனுபவம் இருக்கும். பழைய மனுஷனை எப்படி சிலுவையில் அறையிறது? நானும் ட்ரை பண்றேன் பாஸ்டர். ஒரு ஆணி அடிக்கிறதுக்குள்ள கலந்து விழுந்துருது. இவருக்கு நிறைய அனுபவம் இருக்கும். நம்முடைய பின்னாடி பிரதர் பச்சை சட்டை வர்ணபோகு. நல்ல கவனிங்க. ஏன் சிலுவையில் ஒப்பு கொடுத்து வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நம்ம உபவாசித்து அந்த ஆண்டவர் சமூகத்துல என்ன செஞ்சிடணும்? ஆண்டவரே இதை முடியலை, எனக்கு இது வேண்டாம், இது வேண்டான்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா அது வேண்டான்னு ஏசப்பா விட்டுட்டு அபிஷேகத்துக்குள்ள பரிசுத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிடணும். ஆண்டவர் அப்படியே நடத்துவார். மீண்டும் மீண்டும் பாவ காரியத்துக்குள்ள போறதுக்கு காரணம் இந்த சிந்தை நம்மளை என்ன செஞ்சிருது? பழைய மனுஷனை திரும்பவும் அவன் சட்டையை தொங்க விடுற மாதிரி மீண்டும் சட்டையை தூக்கி மாட்டிட்டு என்ன செஞ்சிடறோம்? போயிடுறோம். அடுத்த வசனத்தை வாசி. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7-9 வாசிங்க. கொலேசியர் அதனுடைய 3, 7-9.
நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். ஆமா, நீங்களும் நானும் பழைய மனுஷனோடு, பழைய நண்பர்களோடு, உலக மனுஷனோடு, பாவத்தை அசை போடுகிற மனுஷர்களோடு இருந்ததுனால நம்ம என்ன செய்தோமோ, என்ன செய்து கொண்டிருந்தோம்? அவைகளை, பாவங்களை செய்து கொண்டிருந்தோம். அடுத்த வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அவன் முன்பு நீங்க முற்காலத்துல இருந்தது உண்மைதான். முற்காலத்துல இந்த குணங்கள் எல்லாம் இருந்தது உண்மைதான். ஏன்னா அது பழைய மனுஷனா அப்படிதான் இருப்பான். ஆனா இப்பொழுது நீங்க ஆண்டுடைய பிள்ளைகளா மாறிட்டீங்க. ஏசப்பா அவருடைய அடிச்சுவடுகளில நடப்பதற்கு வந்துட்டீங்க. அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நடப்பதற்கு அவர் பின்னே போக துணிந்து விட்டீர்கள். ஆனாலும் சிலுவையை நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? பின்னோக்கி கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னோக்கி பார்க்கவே கூடாது. அப்போ ஏசப்பா தான் வேணும்னு சொல்லிட்டு உலகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. நீங்கள் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவர்களை செய்து கொண்டு வந்தீர்கள், பரவாயில்லன்னு சொல்றாரு ஆண்டவர். செய்து கொண்டு வந்தீர்கள், பரவாயில்ல. ஆனா இப்பொழுதோ நீங்க ஏன் பிள்ளையா இருக்கிறீங்க? இப்பொழுது நீங்க என்னுடைய சந்ததியா மாறினதுனால கோபமும், நல்ல கவனிங்க, எல்லாரும் வாசிங்க. கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். இதுல எத்தனை இருக்குது? எத்தனை குணம் இருக்குது? இல்ல, என்னதான் சொன்னேன். 5 இருக்கா? சரி, 5 இருக்குது. 5ல நம்மகிட்ட எத்தனை இருக்குது? உண்மையை ஒத்துக்கொண்டதற்காக கர்த்தர் உங்களை இந்த நாள்ல சுகமாக்குவாராக. 5மே இருக்குது. அப்ப நம்ம இன்னும் என்ன மனசு பழைய சட்டையை என்ன செய்யல? கலட்டி போடல. இப்ப இந்த 5 சட்டையோட நம்ம எங்க போக முடியும்? 5 குணம் நம்மகிட்ட. இப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால இந்த குணத்தை விட்டு விடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்ப இதை விட முடியலன்னா நம்ம இப்ப யாருக்குள்ள இருக்கிறோம்? உலகத்துக்குள்ள இருக்கிறோமா? ஏசப்பாக்குள்ள இருக்கிறோமா? பழைய மனுஷனை கலைந்து போட்டோமா? பழைய புது மனுஷனுக்குள்ள நம்ம வந்துட்டோமான்னு பார்த்தா இன்னும் நம்மளால என்ன செய்ய முடியல. இத்தனை வருஷம் விசுவாசிகளா இருந்தும் நம்ம மற்றவங்கள மாத்திரமோ இல்லையோ, அது நிறைய லிஸ்ட் இன்னும் இருக்குது. மற்றவங்கள மாத்திர வேலையை இப்ப விட்டா எல்லாரும் என்ன செஞ்சிருவீங்க? இப்ப நீங்க சிஸ்டர் இவங்களை பார்த்து நீங்க இவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அப்படி சொன்னா நீங்க எப்படி பொட்டு வைப்பீங்க? இங்க உங்க வீட்டுக்காரர் சொன்னா சொல்லுவீங்க, அங்க உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. இப்ப இதுல நீ மாறணும், இதுல மாறணும், இதை மாறிடும். நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லிடுவோம். இதுவே நம்மளை பார்த்து இந்த 5 குணத்தையும் நீ மாத்துப்பா, இல்லைன்னா நீ நரகத்தை தான் போவேன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லுவீங்களா? இதே நம்ம மற்றவங்கள அசால்ட்டா என்ன செஞ்சிருவோம்? சொல்லிடுவோம். இந்த 5 குணமும் நம்ம பாக்கெட்டுக்குள்ள போய் இருக்குதா பிரதர்? அது ஏன் பொறுமையா சொல்றீங்க? இருக்கா? அப்ப நீங்க ஆவியில் நிரம்புறதெல்லாம் எதை நம்புறது? நாங்க ஆவியில நிரம்புறது உங்களை பிடிக்கிறதுக்கு வேற ஒரு ஆள் வேற, ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேற, பின்னாடி அப்படியே இதுல எத்தனை சேரை வேற உடைக்கிறீங்க. இது நஷ்டம் வேற ஆகிட்டு இருக்குது சர்ச்சில். இவ்வளோ கஷ்டப்பட்டு மற்றவங்க தான் சேதம் ஆகுறாங்க தவிர நமக்குள்ள ஒரு மாற்றம் வரலங்கிறது தான். இப்ப நீங்க விழுந்து ஒரு மனுஷன், பழைய மனுஷன் போனான்னா எத்தனை சேர் வேணாலும் உடைங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பழைய சேரு, பல டிவி வீட்டில் என்ன செஞ்சிருப்போம்? உடைச்சு தான் அந்த குணத்தை வெளிப்படுத்தியிருப்போம். ஆமா தானே பிரதர்? அப்ப அந்த ஆவி வெளியே போகும்போது ஒரு சேரை கண்டிப்பா என்ன செய்யும்? அதுக்கு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அந்த நஷ்டத்தை. ஆனா நீங்க உடைக்கிறது பூராவே சொல்லுங்க சிஸ்டர், ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல. உடைக்கிறது பூராவே மற்றவங்களுக்கு தான் என்ன செய்யறோம்? நம்ம உடைக்கிறத தவிர நம்ம மாறதுக்கு என்ன செய்யல? இன்னும் நம்ம உடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கல. இப்ப பாபு பிரதர் சொன்னா சிஸ்டர் அப்படி இப்படிம்பாரு, சிஸ்டர் சொன்னா அப்படி அப்படிம்பாங்க. பட் நமக்குள்ள இங்க 5 பிரச்சனை என்ன செய்யுது? பாக்கெட்டுக்குள்ள இருக்கா இல்லையா? எத்தனை இருக்கு சிஸ்டர்? என்ன சிஸ்டர் மாறிட்டீங்களா? மனம் திரும்பிட்டீங்க? எப்பவுமே நீங்க தான் எனக்கு கொஞ்சம் கை கொடுப்பீங்க. ஆமா இருக்கு சிஸ்டர். இப்ப அப்படி அந்த ஆவி எந்த பக்கம் ராஜேஷ் பிரதர் தள்ளி விட்டீங்க. அவர் தான் இப்ப எல்லா சிலுவையும் நானே ஏத்துக்கிறேங்கிறாரு. நானாச்சுங்கிறாரு. ஒப்பந்தம் மாறிடுச்சு நினைக்கிறேன். இப்ப 5 நமக்குள்ளதான் இருக்குது. இப்ப இது யாரு ஆண்டவர் சொல்றாரு? நான் மாத்த முடியாது, நீங்க தான் விட்டு விடணுங்கிறாரு. நீங்க தான் விட்டு விடணும்னு சொல்றாரு. இதுக்கு நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும் சொல்லுங்க?
என் கோபத்துக்காக ஜெபிங்களுக்கு எதாவது எழுதி கொடுக்குறீங்க, எப்படி நான் ஜெபம் பண்ணேன்? கோபத்தை விட்டு விடுங்கன்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, என்கிட்ட சொல்றாரு. முடியுமா பிரதர்? பைபிள் காலேஜ் சொல்லி கொடுத்தாங்களா? ஏதாவது சப்ஜெக்ட் இருக்குதா? கோபத்தை ஜெயிப்பது எப்படி இருந்தா சொல்லி கொடுங்க. என்னதான் சொல்லி கொடுத்தாங்க? உங்க சரித்திரமே திரும்புதுங்க. சரித்திரத்தை கத்து என்ன செய்ய? யாரு சரித்திரம்? உங்க சரித்திரம் மாறணும் இல்ல பிரதர்? இப்போ நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்த வார்த்தை வாசிங்க. ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதீர்கள். ஆமா, ஒருவருக்கு ஒரு என்ன செய்ய சொல்லாதீர்கள்? பொய் சொல்லாதீர்கள். பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு அவன் நல்ல கவனிங்க. பழைய மனுஷையும் அவன் சொல்றது எல்லாத்தையும் நீங்க தயவுசெய்து கலந்து போட்டுருங்க. அவன் நமக்கு சொல்றது எல்லாமே இந்த உலகத்துல போய் எங்கேயாவது கீழே விழுற வேலையை தான் சொல்லுவான். எங்க பள்ளம் இருக்குதோ அங்கேதான் நம்மகிட்ட காட்டுவான். எங்க அழுக்கு இருக்குதோ அவன் தான் பழைய மனுஷன் அதை தான் சொல்லுவான். எங்க உங்களுக்கு சண்டை வருமோ அங்கதான் உங்களை கொண்டு விடுவான். எங்க உங்களை எல்லாரும் பகைப்பாங்களோ அங்கதான் உங்களை கொண்டு விடுவான். எங்க நீங்க ஏமாற்றப்படுவீங்களோ அங்கதான் உங்ககிட்ட விடுவான். அதனால என்ன சொல்லுங்க, ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷன் அவன் செய்கைகளையும் நீங்க என்ன செஞ்சிருங்க? களைந்து போட்டு போதும். அல்லேலூயா. களைந்து போட்டுடலாமா? ஆமேன்னு சொன்ன உடனே போவாது பிரதர். போட்டுடலாமான்னா எஸ்ன்னு சொல்லுங்க. சரி போட்டுறோம். எல்லாரும் இந்த ஆமேனை எதுக்கு பயன்படுத்துன்னு தெரியல. போட்டுடலாமா? போட்டலாம். இதுதான் பதில். யாரு போட்டுருவாங்க? போட்டுறேன்னு சொல்லணும். யார் உன் கூட சேர்ந்து யார் சப்போர்ட்டுக்கு வருவா? போட்டுறேன். யாக்கோபு தீத்து 3:3 வாசிங்க. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாயும் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய முற்காலத்தில் புத்தியினர் கீழ்ப்படியாதவர்கள், வழி தப்பி நடந்தவர்கள், பலவித இச்சைகள் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுவதாகவும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாக இருந்தோம். ஆனா இப்போ நம்ம அதை இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த கட்டளை ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த வசனத்தை சொல்றார். இப்போ நம்ம இந்த குணத்துல எத்தனை பேர் இருக்குது? பகை எத்தனை பேத்துக்குள்ள இருக்குது? கீழ்ப்படியாத குணம் எத்தனை பேத்துக்குள்ள இருக்குது? எத்தனை பேர் கர்த்தருடைய வழியை விட்டு நம்ம வழியில தப்பி நடந்து போகிறோம்? எத்தனை பேத்துக்குள்ள பொறாமை இருக்கிறது? எத்தனை பேத்துக்குள்ள பகை இருக்கிறது? இவன் இப்படி அடுக்கடுக்கா இப்படி நமக்கு லிஸ்ட் கொடுத்தா நம்ம எப்படி தாங்குவோம்? நம்ம பரலோகத்துக்கு போவதுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குதா, இழக்க வேண்டியது நிறைய இருக்குதா? பெரிய வெளிப்பாடு இல்லை பிரதர். இது ராக்கெட் மேலே போனால் அது என்ன செய்யணும்? சில காரியத்தை சக்தியை இழக்கணும். என்ன செய்யணும்? கீழே எரிஞ்சு சில காரியங்கள் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? கீழே போக வேண்டியதா இருக்கு. அது எவ்வளவு வேகமா எரியுதோ சில எரிபொருள் என்ன செய்யும்? காலி ஆகிட்டே இருக்கும். அது காலி ஆனாலும் உள்ள இருக்கிற அந்த பவர்ல என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஒவ்வொரு டாப்பா கலண்டு கீழே விழுந்து கடைசியில முக்கியமான பொருள் மேலே போய் ரீச் ஆகுது. அப்படியே இங்க அனுப்பப்படுற மொத்த ராக்கெட்டுமா மேலே போய் சேருது. எனக்கு அதை பத்தி தெரியல, அந்த அளவுக்கு அறிவு இல்லை எனக்கு. அறிவுள்ளவர்கள் சொல்லுங்க. எப்படி பிரதர்? பாத்தியா, அப்ப நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். இங்க இருந்து முழுசாதான் போகும். ஆனா அங்க போய் சேரணும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கண்டுபிடிக்கக்கூடிய மிஷினு, அந்த ஸ்கேன் பண்ற கம்ப்யூட்டர் எல்லாமே அந்த இது மட்டும்தான் என்ன செய்யும்? அங்க போய் தரையிறங்கும். மீதெல்லாம் கலண்டு போயிடும். இல்லை நான் இவ்வளவு நாளும் உன் கூடவே இருந்துட்டேன், நானும் மேலே வரேன்னா முக்கியமான பொருள் என்ன செய்யாது? போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரவே சேராது. அப்போ அது இங்க வந்து போறதுக்குள்ள நிறைய விஷயத்த கலட்டி விட்டாதான் அது பரலோகத்துக்கு போறது மாதிரி அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். இப்போ ராக்கெட்டை மாதிரி நம்ம நிறைய விஷயத்த இப்போ நம்ம ஏற்றுக்கொள்றோம். உலகத்துல இருக்கும்போது நல்ல புஷ்டியா எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டுட்டோம். இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள போகணும்னா நம்ம என்ன வேண்டியதா இருக்குது? எதெல்லாம் பெற்றுக்கொண்டோமோ, எதெல்லாம் பவர்ஃபுல்லா நினைச்சோமோ அதெல்லாம் இங்க என்ன செய்யணும்? நம்ம இழக்கும். இப்ப பெற்றுக்கொண்டு போற விஷயங்கள் 5 விஷயம் 6 விஷயம்தான். பரிசுத்தம், வேற என்னது? அனுபவிச்சு பழத்துக்கு போயிடலாமா? பரிசுத்த ஜீவிதம், அபிஷேகம், வேற கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம், அம்மே தேவனுடைய பந்தியில பங்கெடுக்கக்கூடிய ஞானஸ்தானம், இப்படி ஒரு 5-6 விஷயம் இருந்தா என்ன செய்ய? பெற்றுக்கொள்ற விஷயங்கள் இவ்வளவுதான். ஆனா இழக்க வேண்டிய லிஸ்ட் இங்க பாருங்களேன் எவ்வளவு இருக்குன்னு.
எனக்கு புரியுதா சிஸ்டர்? இதுதான் என்ன சொன்ன திட்டிகிட்டே இருக்கிறீங்க எல்லாரும். எப்போ பார்த்தாலும் இவர் இதே எனக்கு நம்ம மேலே குறி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த குணத்தை விடு, இதை விடு, இதை விடு. நான் சொல்ல பைபிள் சொல்லுது, பகையை விடு, கோபத்தை விடு, வேற என்ன சொல்றது, கீழ்ப்படியாமையை விடு, முற்கோபத்தை விடு, இன்பத்தை விடு. இதெல்லாத்தையும் விட வேண்டியதை விட்டாதான் நம்ம எங்க போக முடியும்? இதெல்லாம் நமக்கு ஓவர்லோடு. ஃப்ளைட்ல வந்து 35 கிலோடு தான் அலவுடு. நீங்க எத்தனை கிலோ வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா உங்க லக்கேஜ் 35 கிலோ தான் இருக்கணும். எத்தனை கிலோ இருக்கணும்? பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க எத்தனை பெரிய வெயிட்டா இருந்த வேணா இருக்கலாம். ஆனா அவங்க கூட போற லக்கேஜ் அபிஷேகம். ஹல்லேலூயா. அது 35 கிலோ தான். அதுக்குள்ள அளவு தான் நம்ம இருக்கணும். 65% நமக்குள்ள இருக்க வேண்டிய பழைய மனுஷனை நம்ம களைஞ்சு போட வேண்டிய விஷயம் இருக்குது. 35% தான் எங்க போவோம்? ஃப்ளைட்ல டிராவல் பண்ணணும். நம்ம கூட நம்ம எங்க போறோமோ, நம்ம போய் இறங்கிறதுக்கு முன்னாடி இந்த லக்கேஜ் நமக்கு முன்னாடி அங்க வந்துடும். அதே மாதிரி இன்னைக்கு 35% நீங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? ஆமேன். 65% உலகத்துல விட வேண்டி இருக்கிறது. 35% தான் நம்ம கூட வரும். ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க அதை கடிச்சு குடிச்சிடாதீங்க. அதுல நம்ம உண்மை, அன்பு, பாசம், பரிசுத்த வாழ்க்கை. அப்ப 65% பழைய உலகத்துல இருந்து பெற்றுக்கொண்டதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? இங்கே தூக்கி போட்டணும். இந்த மலேசியால இருந்து நான் வரும்போது அங்க செக் பண்ற இடத்துல, அந்த இமிகிரேஷனுக்கு முன்னாடி போர்டிங் பாயிண்ட்ல எல்லாரும் அதை அதை ஸ்கேன் பண்ணுவான். நம்மளால என்ன பண்ணுவோம், இங்கே கிடைக்காத கோபால் பல்பீடியெல்லாம் அங்கே வந்து பேச்சு குத்தி அதை வாங்கி வச்சிருப்பான். அப்புறம் அந்த தைலம் அவங்க அம்மா வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி ஏதாவது கண்டுப்பாமா. இங்கே உள்ள இங்கிருந்து அங்கே போயிருக்கோம். அது மலேசியா பிராண்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கரை மட்டும் ஓட்டியிருப்பான். அதை அங்கேருந்து என்ன செய்வான், சிஸ்டருக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை அங்கே என்ன செய்வான், வாங்கிட்டு நேராக வருவான். இந்த தைல கெமிக்கல் செண்டு இந்த இதெல்லாம் செண்டு பாட்டில் கூட விட்டுருவான். தைலத்தை எல்லாம் என்ன செய்ய மாட்டான், கெமிக்கல் ஐட்டத்தெல்லாம் அலவுட் இல்லை. நீங்க என்னதான் விலை கொடுத்து எவ்வளவு தைலம் வாங்கியிருந்தாலும் வாங்கி வச்சுக்கிடுவோம். அப்ப அந்த மக்களுக்கு தெரியல இது அங்க கிடைக்கும். ஆனா அதை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அங்கேயே பிடுங்கி விட்டுருவாங்க. ஆமா, நம்ம என்னதான் ஆசைப்பட்டு வாங்கினாலும் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அதே மாதிரி இந்த உலகத்துல இருந்து நம்ம ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ள போகும்போது, இந்த உலகத்துல நீங்க சம்பாதித்தது, உலகத்துல வாங்கின நீங்க பேரு, புகழ்ச்சி, உங்களுடைய பட்டம், பதவி எதுவுமே உங்க கூட என்ன செய்யாது, வராது. அதெல்லாம் இங்க விட்டுட்டு தான் வரணும். நம்ம கடைசியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்பெனி சீல், அந்த பேட்ச், இதெல்லாம் தோல்ல போட்டுட்டு எல்லாம் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, ஐடி கார்டெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. அதனால கர்த்தருக்கு முன்பதாக யாக்கோபு 1 வாசிங்க, 1:21. 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும், ஆமென், நீங்கள் எல்லாவித அழுக்கையும், கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து. நம்ம சட்டையில எத்தனை அழுக்கு படியுது. ஜூஸ் குடிக்கும்போது ஜூஸ் கரைப்படும், டீ குடிக்கும்போது டீ கரைப்படும், ரோட்ல போகக்கூடிய டஸ்ட் எல்லாம் கரைப்படும். நம்ம மேல சும்மா ரோட்ல போறோம், ஒரு சேர்த்து அடிச்சுடுவோம், அந்த கரைப்படும். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான அழுக்குகள் ஆட்டோமேட்டிக்கா டெய்லி என்ன செய்துக்கிட்டு உருவாயிட்டே இருக்கும். இந்த அழுக்கெல்லாம் அப்பப்போ நம்ம என்ன செஞ்சிடணும், வெளியில நம்ம ஸ்நானம் பண்ணி குளிச்சு ரெடி ஆகுற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறதையும் அறிக்கை பண்ணி நம்ம பரிசுத்தமாகி மாறிட்டே இருக்கணும். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வசனம் நம்ம எத்தனையோ தடவை படிச்சிருப்போம். ஆனா அந்த நேரத்துக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் எடுத்து கொடுப்பாரு பார்த்தீங்களா, அப்பதான் அதுக்குள்ள ஒரு பெரிய அந்த வசனத்துக்குரிய கம்பீரம் நமக்கு தெரியும். எப்படி ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்திருங்க, உங்கள் உள்ளத்துல நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய். அப்போ உங்க ஆத்துமாக்களை ரட்சிக்கக்கூடியது எது? வசனம் தான் உங்க ஆத்துமாவை ரட்சிக்கும். பரலோகத்துக்கு உங்க வசனம் தான் உங்களை கொண்டு போகும். நீங்க சேர்த்து வச்சிருக்கிற எந்த அழுக்கும், எந்த குப்பையும், உங்க வீடு எதுவுமே உங்களை என்ன செய்யாது, பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உங்களை ரட்சிக்க வந்தது எது? கர்த்தருடைய வசனம் தான். அந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்து கொள்ளுமா, வசனை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. சாந்தமாய் ஏற்றுக்கொண்டீங்கன்னா எந்த பரபரப்பு இல்லாம பரலோகத்துக்கு போயிடலாமா பிரதர்? எத்தனை பேர் போயிடலாம்னு கை தூக்குறீங்க? ஒரு எல்லாத்துக்கும் ஒரு விசுவாசம் தான். என்ன விசுவாசத்துல தூக்குனீங்களா? உண்மையா பழைய மனுஷனை நான் கலைந்து போட்டுட்டேன்,
நான் கண்டிப்பா போயிருவாங்கிறது மாதிரி தூக்கணும். ரெண்டுல இப்போ எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு தூக்குறீங்களா, செகண்ட் சொன்னது தூக்குறீங்களா? விசுவாசத்துல தூக்குனவங்க எல்லாம் கையை தூங்க பார்க்கலாம். இப்ப முதல்ல ஏன் இப்ப பழைய மனுஷனை கலைந்து போட்டுட்டேன், அதனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? இதெல்லாம் சத்தியமா சொல்றேன், ஆன்லைன்ல இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்குது. பழைய மனுஷனை கலந்து போடலன்னு இப்பதானே இவர் சொன்னாரு. சொன்னாரா இருக்காரா? மலை வடிகாரத்துல வந்தவர் சொன்னாரா சொல்லலையா? இப்ப என்ன சொல்றாரு? நான் எல்லாம் கலந்து போட்டேன், பரலோகத்துக்கு போயிடுவாங்கிறார். நம்மகிட்டே எவ்வளோ வேலை இறக்குறாங்க பாருங்களாம். நான் சாதாரண மனுஷன், என்னையே இப்படி பண்றேன். ஏசப்பா ஒருத்தர் வானத்தையும் பூமியும் சுற்றித்த ஏசப்பா எவ்வளோ ஃபில்டர் பண்ணுவாரு, நம்மளெல்லாம் எவ்வளவு ஃபில்டர் பண்ணுவார் பிரதர். பகத்து முஸ்கில். அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அழுக்கு என்ன பண்ணுமா? கொடிய துர்க்கணும். நம்மகிட்ட என்ன குணம் இருக்குதாமா? கொடிய துர்க்கணும். உலகத்துல இருந்து வந்ததெல்லாம் எது? கொடிய துர்க்கணும். அது நம்மளை பரலோகத்துக்கு போகவே விடாது. பரலோகத்துக்கு நம்மளை போகவே. இப்ப தூக்குங்க பார்க்கலாம். பழைய மனுஷனை நான் கலைந்து போட்டுட்டேன், அதனால கண்டிப்பா நான் போயிடுவேன்னு சொல்றவங்களும் கண்ணு கை தூக்க பார்க்கலாம். உங்க மனசாட்சியே யாம் சிவகாமி உனக்கே இது இருக்கா இல்லையா அப்படின்னு உன் மனசாட்சி சொல்லிச்சா இல்லையா? அது விட்டுருதேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது விசுவாசம். விசுவாசம் கை தூக்கிருக்கணும். விட்டுட்டேன் அதனால பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க தான். பரீட்சையில பாஸ் ஆனவங்க தான் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன், நான் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருவேன்? அவங்க எந்த லிஸ்ட்டுமே இப்போதைக்கு வரல, ரெடியா ஆயத்தமானதுக்கு பிறகு சொல்றேன்னு சொல்றாங்க. இது உண்மையான மனம் திரும்புதல். சரி, இப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு வசனங்கள் ஸ்லோவா போனாலும் உங்களை ரொம்ப புரிய வைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வசனத்தை வாசித்துட்டு எபேசியர் 2:23 முடிக்க போறேன். இன்னும் ஒரு வசனம் தான் இருக்குது. இந்த வசனம் எல்லாம் இப்ப எல்லாம் உள்ள கேட்டீங்க, நான் எழுதி வச்சவங்க ஒரு சிலர் தான். தயவுசெய்து இதெல்லாம் ரொம்ப பொக்கிஷம். நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனங்களை நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. வாக்குத்தத்த வசனம், தீர்க்க தரிசன வார்த்தைகள், உங்க எந்த ஊழியக்காரும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அதெல்லாம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது சிஸ்டர். இப்ப நான் கொடுத்த வசனங்களின்படி நீங்க நடந்து கொண்டீங்கன்னா இந்த வசனம் உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்திடும். ஆமென். எபேசியர் 2:3 பிரதர். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. பழைய மனுஷனுக்காக ஏசப்பா, நம்முடைய மீறுதலுக்காக அக்கிரமங்களுக்காக ஏசப்பா எவ்வளோ பாடுபட்டு நம்மளை பழைய மனுஷனை இந்த உலகத்துல அழிக்கணுங்கிறதுக்காக, புது மனுஷனை உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கணுங்கிறதுக்காக ஏசப்பா சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனா நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் இந்த வசனத்தினால உங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். யோபு 22:23 வாசிங்க, முடிச்சிடலாம். யோபு 22:23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால். நல்ல கவனிங்க. எல்லாம் அழுக்கு இருக்குது பரவாயில்ல. இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். போதும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஹல்லேலூயா. திரும்ப எத்தனை பேர் கட்டப்படணும்? பழைய மனுஷனை கட்டி பார்க்குறோம், புது சிருஷ்டியா மாற பார்க்குறோம், பழைய மனுஷனை விட பார்க்குறோம். ஆனாலும் இது ஓவர்டேக் பண்ணி வந்துருது. எத்தனை பேருக்குள்ள ஓவர்டேக் பண்ணி வருது? ஓவர்டாக்கில் வருது, ஓவர்டேக்கில் வருது. ஓவர்டாக்கில் யாருக்கு வருது? ஓவர்டாக்கு உடம்புக்கு ஆகாது. அப்படி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அது எப்படி ஆகும்? எலும்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசும்னு சொல்லுவாங்க. எப்படி பேசும்?
எலும்பில்லாத நாட்களை எது வேணாலும் பேசுனா கடைசியில் கோர்ட் வாசலில் தான் போய் நிற்கணும். அவதூறு பேசிட்டு வழக்கில் கொண்டு நம்மளை என்ன செஞ்சிருவாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்மளை சரி